ஞானமயம் தேவம் நிர்மலஸ்படிகாவதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மி ஐகிரிவாம் உபாஸ்மகி. மாங்கல்யம் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு திருமணம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் எல்லாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும், சம்ஸ்காரங்கள் இருந்தாலும், மாங்கல்ய சம்ஸ்காரம் தான் ரொம்ப ரொம்ப பிரபலமானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ இந்த மாங்கல்யத்துக்கு இவங்க மாங்கல்யம் தாலி சரடு வாங்குவாங்க. இதை எப்படி வாங்கணும்னு சொன்னால், கடையில் போவாங்க, நேராக வாங்குவாங்க, வீட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க, அப்படியே வச்சுருந்து கல்யாணத்தன்னைக்கு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அதை பூஜை பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துருவோம். இதுதான் மாங்கல்யங்கள் பண்ணுறது. மாங்கல்யம் வாங்கும் பொழுது முக்கியமாக பார்க்க வேண்டியது, மாங்கல்யத்தில் சில தோஷங்கள் கடையிலிருந்தே வரும். சாதாரணமாக மாங்கல்யம் எப்படின்னா, இறந்தவர்கள் அகால மரணம் அடைஞ்சவர்கள் மாங்கல்யத்தை என்ன பண்ணுவாங்க, நகை கடையில் எல்லா கடையிலையும் போட்டுவிடுவாங்க. போட்டோன்னா அவங்க அப்படியே வச்சு அதை அப்படியே பாலிஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்து வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி மாங்கல்யங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதில் கொஞ்சம் ஏறக்குறைய பண விஷயத்தில் கொஞ்சம் இது பண்ணிக்குவாங்க. அந்த உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதால் மாங்கல்யத்தில் அந்த இருக்கக்கூடிய தோஷத்தை முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வரைக்கும் பண்ணணும். ஸோ இப்போ மாங்கல்யம் வாங்கிட்டு வந்த உடனே முதல்ல என்ன பண்ணணும், தண்ணியில் உப்பு கலக்கணும். அப்படி இல்லைன்னா கோமியம் பிடிச்சி அதில் போட்டு அது உள்ள அந்த மாங்கல்யத்தை வாங்கி உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு குறைஞ்சது 8 மணி நேரம் இருந்தால் பெட்டரு. சில பேர் 24 ஹவர்ஸும் வைக்கலாம், அதனால் தப்பில்லை. அதுக்கப்புறம் அதை எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா ப்ரஷ் போட்டு கிளியர் பண்ணி அதை பசும்பால், கறந்த பசும்பாலில் ஒரு 2 மணி நேரம் வைக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட வைக்கலாம். அது உள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக கூட வைக்கலாம், அதனால் தப்பு இல்லை. அதை வச்சு முதல்ல மாங்கல்யத்தை சுத்தம் பண்ணணும். எல்லா மாங்கல்யமும் நேரடியாக போய் வாங்கிறது தவறான ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அதால் இந்த மாங்கல்ய தோஷம் இந்த அணிஞ்சோன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எல்லாரும் அனுசரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து மாங்கல்யம் வாங்கிட்டு வந்தோன்னா அதை வச்சு பால் வச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன தட்டு எடுத்து அதில் பித்தளையோ செம்பு தட்டோ இல்லை கண்ணாடி தட்டோ எடுத்துகிட்டு அதில் பூ நிறைய போட்டு அந்த பூ மேலே அந்த மாங்கல்யத்தை வைக்கணும். வச்சு அது மேலே திருப்பி பூவை போட்டு அதை மூடி வைக்கணும். இதை 3 வச்சு இது பண்ணணும். இதை வாங்கும்போது அதே மாதிரி சுமங்கலிகளை தான் கூட்டும் போனோம், வேறு யாரையும் கூட்டும் போகக்கூடாது. அதை வாங்குகிற பெண்மணி சுமங்கலி பெண்ணாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அவங்க பூஜை பண்ணி தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் சுமங்கலி பெண்கள் வாங்குறது ரொம்ப அவங்க கையால் வாங்குறது. சாதாரண பூ கூட பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் பூவாங்க, நேராக வாங்குவாங்க, பூ வச்சுக்குவாங்க. ஆனால் சுமங்கலிக்கிட்ட வாங்கி வைக்கிற பூவுக்கு மட்டும்தான் பவர் ஜாஸ்தி. அதை மட்டும்தான் செய்யணும். சுமங்கலியாக இல்லாதவங்கக்கிட்ட பூ வாங்குறது ஒரு தவறான அபிப்பிராயம். அதை யாரும் செய்கிறது கிடையாது. அதை கொஞ்சம் நீங்கள் பூ வாங்கும்போது கூட இதை பார்த்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இந்த மாங்கல்யத்தை வச்சு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் சுமங்கலிகள் வச்சு அந்த மாங்கல்யத்துக்கு நைவேத்தியம், பாயாசம், பால் பாயாசம் வைக்கலாம், இல்லை தேனில் வச்சு வைக்கலாம். சில பேர் தேனில் கூட மாங்கல்யத்தை ஊற வைப்பாங்க. ஊற வச்சு ஒரு நாள் ஊற வச்சு மறுநாள் அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் சரடு கட்டும் பொழுது சுமங்கலிகள் வச்சு தான் பண்ணணும். சுமங்கலிகள் கூட வச்சு எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை மாங்கல்யத்துக்கு அதை எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி மாங்கல்யம் ஆசீர்வாதம் பண்ணி தான் பண்ணணும். எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் ஒரு ரவுண்டு காய்ப்பாங்க, 2வது ரவுண்டு அப்படி போவாங்க, 3வது ரவுண்டில் எடுத்து போய் வச்சுட்டு தேங்காய் மேலே வச்சு மட்டை தேங்காய் மேலே மாங்கல்யம் வச்சு அதை கட்டி வைக்கிறது ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, பூஜை அறையில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வச்சுக்கோ, 3வது நாள் தான் அதை கட்டையை எடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ரகம். மாங்கல்யம் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனம், தோஷங்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விவாக வாழ்க்கை எந்த பிரச்சனைகளும் எந்த ப்ராப்ளங்களும் இல்லாமல் வரும். மாங்கல்யம் வாங்கிட்டு வந்தோடனே குலதெய்வத்தில் காலில் வச்சு பூஜை பண்ணி தேங்காயெலாம் வச்சு இது பண்ணி தான் கொண்டு வீட்டில் வைக்கணும். அப்படியே நேராக வைக்கக்கூடாது. இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு காமாட்சி, மீனாட்சி, இது மாதிரி ஏதாவது அம்பாள் இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதில் வச்சு பூஜை பண்ணி தான் கொண்டு வரணும். அப்படியே அதை குலதெய்வம் பூஜை பண்ணி குலதெய்வத்தை வேண்டுதல் வச்சு இந்த விவாகம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி பத்திரிகை, மாங்கல்யம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பூஜை பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வைக்கணும்.
விவாகம் பண்ணும்போது விவாகத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, விவாகம் நடக்கிற டைம் இருக்கு இல்லையா, சுப முகூர்த்தம் சுப நாள். இப்போ வந்து நிறைய சுப முகூர்த்த சுப நாட்கள் வந்து 2, 3 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஒரே ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க நட்சத்திரத்துக்கு தாராபலம் ஆக்சுவலாக ஒன்று பார்ப்பாங்க ஒன்று. செகண்டரி திங்ஸ் வந்து தோஷங்கள் இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக 7ஆம் இடம் சுத்தம்னுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி 8ஆம் இடமும் மாங்கல்யத்தினுடைய பவர் வந்து 8ஆம் இடம் ஆயில், அதுவும் சுத்தமாக இருக்கும். இதை பார்க்கலாம். ரெண்டாவது, நவாம்சத்தில் புஷ்கர நவாம்சம்னு ஒரு பாகம் இருக்குது. அந்த புஷ்கர நவாம்சத்தில் விவாகத்தில் தாலி கட்டுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை பார்த்து பண்ணால் தான் உங்களுக்கு அந்த உண்மையான ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல அமைப்பு ஏற்படும். ஸோ மாங்கல்யன்றது அந்த இடத்துல நாம் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. அதை வந்து இனிமேல் வந்து ரொம்ப முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணும் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாங்கல்யத்தில் குங்குமம் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த மாங்கல்யம் மாற்றுறாங்க பார்த்தீங்களா, மாற்றும் பொழுது சுப நாட்கள் நல்ல நாட்களாக மாற்றலாம். எனக்கு சுப நாட்கள் நல்ல நாட்கள் எனக்கு தெரியல, எனக்கு கண்டுபிடிக்கலன்னா ஒன்றே ஒன்று, விவாக காலங்களில் சுப முகூர்த்த நாட்கள்னு ஒன்று கேலண்டரில் வரும். அந்த சுப முகூர்த்த நாளில் சுப முகூர்த்த வேலைகள் வருது. அங்கே தான் அந்த மாங்கல்ய கயிறு மாற்றணும், அது பெஸ்ட்டு. இல்லை எதுவும் இல்லை, ரொம்ப இதுவாகிடுச்சு அர்ஜென்ட்டாக மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் நேராக பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் நேராக காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அதை மாற்றணும். அதை கட்டிட்டு அந்த இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை மாற்றணும். நேரடியாக டைரெக்டாக மாற்றக்கூடாது. எந்த காலத்துக்கும் மாங்கல்யம் வந்து தனியாக வரக்கூடாது. அந்த கயிறோடு தான் சேர்ந்துடணும். கயிறு வந்து நீங்கள் பூஜை பண்ணி தான் பண்ணணும். சுமங்கலிகள் வச்சு தான் பூஜை பண்ணணும். இல்லை புருஷன் வந்து கட்டுற மாதிரி பண்ணலாம். அது ஒரு லாஜிக், ஒரு எல்லாருமே பண்ணுறாங்க. இது பண்ணுறது ரொம்ப விசேஷம். மாங்கல்யன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி இறந்ததுக்கப்புறம் அந்த மாங்கல்யத்தை என்ன பண்ணுவாங்க, நேராக கடையில் போடுவாங்க. 1 வருஷம் வச்சுருந்து பூஜையில் வைக்கணும். அந்த மாங்கல்யத்தை கண்டினியூஸாக வீட்டில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் அதிகமாக வரும். ஒன்று அதை கடையில் கொடுத்து விற்றுறது பெட்டர். ஒன்று இந்த மாதிரி அதை உருக்கி நகை பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதோ பண்ணக்கூடாது. அது வந்து மிகப்பெரிய தவறு. அந்த மாங்கல்யம் என்றைக்கா இருந்தாலும் உங்களுக்கு தோஷம் எடுக்கும். அதை நேராக கடையில் கொண்டு போய் விற்றுட்டு வேறு அவங்களுடைய யாருமே இருந்தாலும் இறந்தவர்களுடைய நகைகள்லேருந்து எப்போவுமே அடுத்தவர்கள் வந்து வம்சாவளிகள் வந்து அணியக்கூடாது. அணிந்தால் ப்ராப்ளம். என்ன தான் நீங்கள் உப்பு தண்ணியில் வச்சாலும் எதில் வச்சாலும் அணிஞ்சினாலும் அவங்களுடைய ஆத்மாக்கள் உள்ளே வரும்போது நம்ம நகையை இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து போய் கொடுத்துட்டு நகை கடையில் கொடுத்து அவங்க உரிக்கி அவங்க எதாவது பண்ணிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக நகை வாங்கிக்கணும். அதே மாதிரி நகை வாங்கும் பொழுதும் இதே மாதிரி பழைய நகையை உருக்கி, அதாவது அகால மரணம் அடைஞ்சவங்க, இந்த மாதிரி இறந்தவங்க, இந்தவங்களோட வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உருக்கி அவங்க தான் நகை பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு சுத்தி பண்ணி தான் நகை அணியணும். சுத்தி பண்ணாமல் நகைகள் அணியக்கூடாது. ஸோ நகை விஷயத்துலேயும் சரி, இல்லை மாங்கல்யம் மாற்றுற விஷயத்துலேயும் இது மாங்கல்யம் மாற்றுறது ரொம்ப ரொம்ப உஷாராக நிறைய விஷயங்களை அனுசரிக்கணும். இது பற்றி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் நான் பின்னாடி பதிவில் உங்களுக்கு வெளியிடுறேன். இதோடு நான் இதை முடிச்சுக்கிறேன். பின்னாடி பதிவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமாகவே உங்களுக்கு நான் சொல்லத்துக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி. அகம் பிரம்மாஸ்மி.